நடிகர் விஜய் நடித்து தலைவா பட தயாரிப்பாளருக்கு சொந்தமான கடையில் திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆழ்வார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சந்திர பிரகாஷ் ஜெயின். இவர் நடிகர் விஜய் நடித்த தலைவா படத்தின் தயாரிப்பாளர். அதே போல சத்யராஜ் நடித்த ரிக்ஷா மாமா போன்ற திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சினிமா பைனான்ஸ் தொழிலும் செய்து வருகிறார். இவரது மகன் தினேஷ் என்பவர் சில்வர் ஷோரூம் கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார். இந்த கடையில கடந்த ஒரு வருட காலமாக பாபுலால் என்ற நபர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அன்று இவர் இந்த தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தின் கதவை பூட்டின் உடைத்து உள்ளே இருந்த 20 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் பணத்தையும், அதே போல அந்த அலுவலகத்தின் கீழே நிறுத்தி வைக்கின்ற இருசக்கர வாகனத்தையும் திருடிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேனாம்பேட்டை தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில செல்போன் சிக்னலை ஆய்வு செய்த போது அவர் பெங்களூரில் மறைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கோடம்பாக்கம் ஆய்வாளர் தலைமையில ஒரு தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்து லாட்ஜில் பதுங்கியிருந்த பாபுலால் என்பவனை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து 4.80 லட்சம் பணம் மற்றும் 20 கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பாபுலாலிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இவருக்கு யாராவது உதவினர்களா, இவரே திருடி சென்றார்களா என்ற கோணத்தில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 10ஆம் தேதி அன்று திருடப்பட்ட இந்த நகைகள் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.